அனைவருக்கும் அன்பான வணக்கம். கணபதி தாள் வாழ்க, கந்தன் தாள் வாழ்க, ஈசனடி போற்றி. காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி ஓதுவா தன்னை நன்னெறி உய்ப்பதும் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே. ஈஸ்வரன் அடி போற்றி. நம்ம B2D சேனல் சார்பாக ஹவு டு லவ் ஏ பியூட்டிஃபுல் கேர்ள் என்ற ஒரு பகுதியை பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் ஒரு 2-3 டிப்ஸை கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு 2-3 டிப்ஸ் இருக்குது. அதை ஒன்றா கொடுத்துன்னே வரலாம். அதுக்குள்ளே அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணுறது அதையும் பார்த்துடலாம். காதலில் ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள், அதை எவ்வாறு தவிர்ப்பது என்ற விஷயத்தெல்லாம் கூட இங்கே பார்க்கலாம். வாங்க பதிவுக்கு போகலாம். நண்பர்களே, நம்ம சேனல் சார்பாக ஹவு டு லவ் ஏ பியூட்டிஃபுல் கேர்ள், ஒரு அழகான பெண் என்பதை விட ஒரு தகுதியான பெண்ணை எவ்வாறு காதலிப்பது என்பதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு 3 டிப்ஸாக, ஒன்று தைரியம், தன்னம்பிக்கை, அடுத்தபடியாக நிதானம், பொறுமை வந்துட்டு வேகத்தோடு அன்னைக்கு நம்ம காதலை தெரிவிக்கணும் சொல்லியிருந்தேன். என்று அடுத்தபடியாக, சார், ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி லவ் பண்ணிட்டோம், 2 பேரும் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், புரிந்து கொண்டும், அவங்க மனசில் நான் இருக்கிறேன், என் மனசில் அவங்க இருக்கிறாங்க, 2 பேரும் ஒருத்தர் பேசுகிறோம், பேசி காதல் தெரிவிச்சுக்கிறீங்க. அடுத்து என்ன சார் பண்ணுறது? இந்த காதல் அரும்பு, இந்த காதல் பூ அழகாக மலரணும். மலர்ந்த பூ கருவுற்று பிஞ்சாக மாறணும். அதாவது திருமணத்துக்கு போகணும். அதுக்கு முன்னாடி போட்டுக்குச்சுன்னா வேஸ்ட். காதல் தோல்வி ரொம்ப கொடுமையான ஒரு நிகழ்வு. அது காதல் முதல் கால தோல்வி. பெரும்பாலும் முதல் காலம் வெற்றி பெறுவதில்லை. அதுக்கு காரணம் ஒரு அவசர கதியின் காரணமாக ஏதாவது ஒரு சிறு தவறு செய்து விடுவது தான். அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரச்சனை வந்துடும். நம்ம காதலிச்சிட்டோம்னாவே, காதலிப்பதற்கே நமக்கு கடவுளுடைய அனுகிரகம் வேணும். அதில் அழகான பெண், அன்பான பெண், தகுதியான பெண் கிடைப்பதற்கு கண்டிப்பாக நம்ம அதிர்ஷ்டம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு தான் நல்ல காதல், நல்ல பெண்கள்லாம் கிடைப்பாங்க. சரி சார், அப்படியே கிடைச்சிடுச்சு, அதுக்கு என்ன பண்ண பண்ணுறது? அந்த காதல் பிரியாதவன்னு முதல்ல பார்த்து கொள்ள வேண்டும். நடுவில் நிறைய இடைஞ்சல்கள் வரும். காதலை பிரிப்பதற்கு நண்பர்கள் வழியாகவோ அல்லது பெற்றோர்கள் வழியாகவோ நிறைய இடைஞ்சல்கள் வரும். ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, உன் மேலே இல்லாத குறைகளை சொல்லுவாங்க, குற்றங்களை சொல்லுவாங்க, பழி சுமத்துவாங்க. அதை எல்லாத்தையும் யார் என்ன சொன்னாலும் காதல் வாங்காமல், நான் முழுமையாக நம்பிவிட்டேன், என் மனசை அவங்ககிட்ட கொடுத்துட்டேன், அதை பிரிக்கவே முடியாத ஒரு அசையாத நம்பிக்கையில் காதல் உட்கார்ந்தணும். அதுதான் உண்மையான காதல். அப்படி உட்கார்ந்த காதல் அடுத்தபடியாக திருமணத்துக்கு மூவ் ஆகணும். திருமணம் செய்து கொள்ள வேண்டும். திருமணத்துக்கு போகும்போது தான் நிறைய தடைகள் வரும். குறிப்பாக முதல் தடையாக ஜாதி தடை இருக்கும். சரி, அதே ஜாதிக்குள்ளே 2 பேர் ஒரே ஜாதியில் சேர்ந்த 2 பேர் லவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட அதில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு வரும். ஒன்று பெண் பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கும், இல்லை பையன் பணக்கார வீட்டு பையனாக இருக்கும். பொருளாதார ஏற்றத்தாழ்வு. பெண் வீட்டில் சொல்லுவான், பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தால் அங்கே சொல்லுவான், என்னடி போய் ஒரு பரதேசி பையனை கல்யாணம் பண்ணிக்கு போய் உனக்கு சமுதாயத்தில் மதிப்பு இருக்குமா, மரியாதை இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பணக்கார பையன் ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணி விருப்பப்பட்டான்னு வச்சுக்கேன், அங்கேயே அவங்க வீட்டில் குடைச்சல்கள் வரும். மாமியார்கள் குடைச்சல், என்னடா போய் ஒரு பரதேசி வீட்டில் பரதேசி பொண்ணை லவ் பண்ணிட்டு உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கலையா அப்படின்வாங்க. அப்படி ஏற்ற மாதிரி பொண்ணு கிடைச்சாலும் அவருடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாயாடியாக இருக்கிறான்னு வச்சுங்களேன், என்ன போய் ஒரு வாயாடி பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசைப்படுறேன், வாழ்க்கை எப்படிடா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆண்கள் மீது வர குறைபாடுகள், என்னமோ அவன் பொறுக்கி பையன், தண்ணி அடிப்பான், சிகரெட் பிடிப்பான், பல பெண்களோட தொடர்பு வச்சு கொள்ளக்கூடியவன் அப்படின்லாம் குறைகள்லாம் வரும். இந்த குறைகள் இல்லாதபடி பெண்களோ ஆணோ கிடைப்பது ரொம்ப சிறப்பு. அப்படி இருந்ததுனால 1-2 குறைகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அதை ஓவர்ஃபைன் அட்ஜஸ்ட் செய்து கொண்டு கொடுக்குற அளவுக்கு மனநிலை வர வேண்டும். அப்படி மனநிலை அது ரொம்ப அருமையான காதல். அடுத்து ஒரே ஜாதி பிரச்சனை, வேறு ஜாதிகளாக இருந்தால் சொல்லவே வேணாம், ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போல்லாம் அந்த ஜாதி பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது. அதாவது யாருன்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரத்தில் ஏறக்குறைய சமமாக உள்ளவர்கள், அதாவது பையன் வேலையில் இருந்தாலோ இல்லை பெண் வேலையில் இருந்தாலோ, இல்லை ஒரு அரசாங்கம் நல்ல ஏர்னிங்கில் இருக்கிறவங்க இந்த நம்ம பொண்ணை வச்சு அவங்க காப்பாற்றுவானா,
இல்லை இந்த பொண்ணு அந்த வீட்டில் நல்ல மாதிரி வாழ்வாளா அப்படின்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அது ஜாதி கூட இப்போல்லாம் பார்க்குறதுல ஓரளவுக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ஜாதி அடுத்தது மதமும் அதே மாதிரி தான். மதம் மாறி வந்து ரொம்ப கஷ்டம். என் மதத்துக்கு நீ மாறு, இல்லை உன் மதத்துக்கு நான் மாறணும் அப்படின்னு அது பிரச்சனை. அதையும் தாண்டி போகணும். ஜாதி மதம் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் தாண்டி வேறு இன்னும் சில சொல்ல முடியாத குறைபாடுகள்லாம் வரும், எதிர்ப்புகள்லாம் வரும். நம்ம பாரதியார் சொல்லுவார் அவருடைய கவிதையில், அதாவது மரத்தில் ஒரு மாம்பழம் பழுத்திருக்கிறது, அந்த மாம்பழம் வந்து என் கையில் கிடைக்குமா அப்படின்றதுக்காக ஒரு கவிதையாகவே சொல்லியிருப்பார். அந்த மாம்பழத்தை வந்து பூச்சிகள் அரிக்காமல் நல்ல மாதிரி பழுக்குமா, இல்லை அந்த மாம்பழத்தை வந்து அணில் கிடைக்காமல் இருக்குமா, அணில் பறவைகள் கொத்தாமல் இருக்குமா? அப்படியே அணிலும் பறவை கொத்தாமல் இருந்தால் அந்த சொந்தக்காரன் மாமன் என்ற சொந்தக்காரனா இல்லை சொந்த அசுரர்கள் வந்து அது எனக்கு தான் சொந்தம்னு கேட்பாங்களா? சரி, அப்படி எல்லாத்தையும் தாண்டிட்டு என் கையில் இந்த பழம் கிடைச்சாலும் அதை நான் வந்து சந்தோஷமாக உண்பேனா? அப்படி உண்ண முயற்சிக்கும் போது என் தொண்டையில் விக்கி கஷ்டப்படுவேனான்ற ஒரு கவிதை சொல்லியிருப்பார். அதே போல தான் பெண்களுக்கும் அதே மாதிரி தான் காதல். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரியான காதல் கிடச்சி அவங்க திருமணம் வரை வந்துடணும். சரி சார், திருமணம் வரலையே வந்துடுச்சு, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும்? அதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழ்க்கை ஆரம்பித்து நடக்கும்போது தான் நம்மளோட ஒவ்வொரு மைனஸாக தெரிய வரும். பையனை பற்றி மைனஸ் பொண்ணுக்கும், பொண்ணை பற்றி மைனஸ் பையனுக்கும் தெரியும். அந்த மைனஸ் வந்து ஒரு 6 மாதம் குறைந்தபட்சம் அவசரமாக கல்யாணம் பண்ணாமனா ஒரு 6 மாதம் நிதானித்து ப்ளஸ் இது மைனஸ் இது எல்லாத்தையும் கவனித்து திருமணம் செய்வது சிறப்பு. அவசரமாக கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அவஸ்தைப்படக்கூடாது, ரொம்ப முக்கியமானது. சரி சார், திருமணம் ஆன பிறகு என்ன சார் பண்ணணும்? திருமணம் ஆன பிறகு ஒற்றுமையாக குடும்பம் நடத்தும்போது பெண்களும் ஆண்களும் ஒருவர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் செய்து குடும்பத்தை நடத்த வேண்டும். அங்கே ஈகோ ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது அரேஞ்சு மேரேஜில் கூட பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என் பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது, காஃபி கூட போட தெரியாது, நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாமியார் என்ன நினைப்பாங்க? பையனை பெற்ற அம்மா பெரும்பாலும் என்ன நினைப்பான்னு கேட்டால், இவனுக்கு ஒரு பொண்டாட்டி ஒன்று வந்துட்டா இந்த குடும்பத்தை அவள் கையில் ஒப்படைச்சிட்டு நான் அக்கடான நிம்மதியாக உட்காந்துக்கூடேன்னு சொல்லிட்டு அதை நினைக்கும். ஒரு 50 வயது தொடக்கூடிய ஒரு ஆண்டியாக இருந்தால் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிருக்கோம். ஆனால் அதனுடைய கஷ்டகாலம் பொண்ணு வந்தால் மருமகளுக்கும் சேர்த்து தான் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அது ரொம்ப கஷ்டப்படும். அப்போது அந்த கஷ்டங்களெல்லாம் ஒரு வெறுப்பாக தான் வெளிப்படும். அந்த வெறுப்பு வெளிப்படாத வண்ணம் வந்து என்ன பண்ணோம்? மருமகள் சாமர்த்தியமாக நடந்து கொள்ள வேண்டும். தன் தாய்க்கு எவ்வாறு நாங்கள் உதவி செய்தோமோ, தாய்க்கு உதவி செஞ்சியோ செய்யலையோ அது வேறு விஷயம். தாய் வந்து அவங்க செல்லமாக கூட வளர்த்துருக்கலாம். ஆனால் கணவன் வீட்டுக்கு வந்த பிறகு மாமியாரை வந்து ஒரு தாயாக கருதி அவங்களுக்கு வந்து உதவிகள் செய்யணும். எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வது சிறப்பான மருமகள். எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்க முடியல, தெரிஞ்சிக்க முடியல, நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறேங்க, நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் குடும்பத்தில் ஆவதற்கான பாங்கினை வந்து நீங்கள் பெண்கள் வந்து வளர்த்து கொள்ள வேண்டும். அதே போல தான் ஆண்களும். ஆனால் பெரும்பாலும் ஆண்கள் வந்து 2 குடும்பத்தையுமே தம் 2 கண்களாக நினைக்கக்கூடியவர்கள் தான் பெரும்பாலும். ஒரு சிலர் தான் அதில் சுயநலம் கொண்டவர்களாக இருப்பார்கள். வாங்கின பணம் பத்தலை, போட்ட நகை பத்தலைன்னு சொல்லிக்க அது அரேஞ்ச் மேரேஜில் அதெல்லாம் வரும், லவ் மேரேஜில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தன் குடும்பம் மட்டும்தான் பெருசு நினைக்கிற ஆண்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. பெரும்பாலான ஆண்கள் வந்து 2 குடும்பத்தையுமே, தன்னுடைய குடும்பத்தையும் தன் மாமனார் குடும்பத்தையும் 2 கண்களாக பாவித்து நடக்கக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. பெண்கள் வந்துட்டாங்கன்னா தான் குடும்பம் அது தனியாக கூட்டிகிட்டு தனி கொடுத்துன்னு போயிடுது. அவங்க அப்பா அம்மா வளர்த்தவங்களை வந்து தனியாக தவிக்க விட்டுட்டு தனி கொடுத்துன்னு போயிடுது. ஒரு சிலர் தனி கொடுத்து கூட அனுப்பிச்சிடுறாங்க. பட் வயதான காலத்தில் அவங்க கஷ்டப்படும் போது யார் பாதுகாப்படுறது? அதனால் தனி கொடுத்துன்னு போகாமல் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட இருந்து அவங்களுக்கு ஒரு உதவியாக இருந்து அவங்களுடைய அன்பு அரவணைப்பு பாதுகாப்போடு இருந்து வாழ்வது ஒரு சிறப்பான வாழ்க்கையாக அமையும். அடுத்து குழந்தை தாம்பத்தியம் நடத்துவது பற்றியும் குழந்தை பிறப்பது பற்றியும் அடுத்த பதிவிலே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.